நாங்கள் இன்றைக்கு தரம் 7ல கணிதத்தில 13வது பாடலகான திணிவு பற்றி படிக்க இருக்கிறோம். அப்ப திணிவு ஏற்கனவே திணிவை பற்றி நாங்கள் தரம் 6ல படிச்சிருக்கிறோம். திணிவு அப்படி என்றால் பொருள் ஒன்றில இருக்கக்கூடிய சட பொருளின் அளவைத்தான் திணிவு என்று சொல்லுவோம். தரம் 6ல திணிவை அளக்கக்கூடிய 2 அலகுகளை பற்றி படிச்ச நாங்கள். அவை கிராம், கிலோகிராம். திணிவை அளப்பதற்காக பயன்படுத்தப்படும் அலகுகள்ல 2 அலகுகள் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கிராம், கிலோகிராம். தரம் 6ல படிச்சிருக்கிறோம். கிராம், கிலோகிராம். கிராம் என்றா இந்த கிராம் என்னும் அலகினை குறியீட்டுல நாங்கள் ஜி என்று குறிப்போம். கிலோகிராம குறியீட்டில கேஜி என்று குறிப்போம். இப்போ நீங்கள் கடைக்கு போகும் பொழுது தெரியும், நீங்கள் சில பொருட்களை கிராமில் கேட்பீங்க. இப்போ உதாரணமாக கடையில் தேயிலை ஒரு 100 கிராம் தேயிலை தாங்க, அதே நேரம் 250 கிராம் தேயிலை தாங்க. இந்த கிராமில் பொதுவாக பார்த்தனீங்கன்னா இந்த சின்ன சின்ன சன்லைட் பவுடர், அடுத்தது ஆங்கர் பாக்கெட்டுகள் 400 கிராம், 75 கிராம் அப்படியான கிராம் என்னும் அலகால அளக்கப்பட்டுள்ள பொருட்களை நாங்கள் கடையில வாங்கி இருக்கிறோம். 250 கிராம் தேயிலை தாங்கோ, 100 கிராம் தேயிலை தாங்கோ. அப்ப ஒரு அளவான பொருட்கள், இவ்வாறான பொருட்களை நாங்கள் கிராமால அளப்போம். அதே நேரம் கிலோகிராமால அளக்கக்கூடிய பொருட்களும் உங்களுக்கு தெரியும். கிலோ வந்துக்கு வைப்பீங்க. இப்போ அரிசி கிராமில் கேட்க மாட்டீங்க. அரிசி 2 கிலோ அரிசி தாங்க, 3 கிலோ அரிசி தாங்க, அல்லது 10 கிலோ அரிசி பாக்கெட்டு வாங்குவீங்க. அதே போல மாவு 2 கிலோ மாவு, 2 கிலோ சீனி. அப்ப கொஞ்சம் பெரிய அளவிலான பொருட்களை நாங்கள் வாங்கும்போது கிலோகிராம பயன்படுத்துகிறோம். அதே நேரம் கொஞ்சம் இதை விட சிறிய அளவிலான பக்கெட்டுகள்ல வார பொருட்களை வாங்கும் பொழுது நாங்கள் கிராம் என்ற அலகை பயன்படுத்துகிறோம். கிராமில் வாங்குவோம் 100 கிராம் தேயிலை. அதே போல கிலோவிலையும் வாங்குவோம் 1 கிலோ அரிசி, 2 கிலோ மாவு. ஆகவே இந்த 2 அலகுகளையும் பற்றி நாங்கள் ஏற்கனவே தரம் 6ல படிச்சிருக்கிறோம். இப்ப தரம் 7ல நாங்கள் திணிவை அளக்கக்கூடிய அலகாக நாங்கள் இன்னும் ஒரு புதிதாக ஒரு அலகை பற்றி படிக்க போறோம். மில்லிகிராம். மில்லிகிராம். மில்லிகிராம் வார மாதிரியான பொருட்கள் பார்த்தனீங்கண்டா, இப்ப இந்த மருந்து வில்லைகளை பார்த்தனீங்கண்டா, அந்த பாராசிட்டமோல் அல்லது பெனடோல் காட்ட பார்த்தனீங்கண்டா, அதுல மில்லிகிராம் போட்டிருக்கும். அந்த டேப்லெட்டின் அளவு 500 மில்லிகிராம், 250 மில்லிகிராம் அப்படி என்று போட்டிருக்கும். சிறிய அளவிலான பொருட்களை அளப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அலகுதான் என்னது? மில்லிகிராம். கிலோகிராம் என்றா கொஞ்சம் அதாவது அதிக அளவு நிறைவுள்ள பொருட்கள். அரிசி, மா, சீனி வெயிட்டான பொருட்கள், வெயிட்டான பொருட்கள். அதோட எங்கட நிறையையும் நாங்கள் கிலோகிராமால தான் அளப்போம். மனிதர்கள், மாணவன் நிறை, ஒரு மாணவியின் நிறை இத்தனை கிலோகிராம் அப்படி என்று பார்ப்போம். 35 கிலோகிராம். அப்ப இது 3லையும் அதிக அளவான நிறையுள்ள பொருளை நாங்கள் அளக்கிறதுக்காக கிலோகிராம பயன்படுத்துகிறோம். அதற்கு அடுத்ததாக கொஞ்சம் மில்லிகிராமண்டா ஆக நிறை குறைந்த பொருட்கள் அளக்கிறது, கிலோகிராமண்டா ஆக நிறை கூடின பொருட்களை அளக்கிறதுக்கு 2க்கும் இடைப்பட்ட பொருட்களை அளக்கிறதுக்காக நாங்கள் கிராம பயன்படுத்துகிறோம். அப்ப மில்லிகிராமண்டா இந்த சின்ன சின்ன மருந்து வில்லைகள், வெயிட் குறைவான பொருட்களை நாங்கள் இந்த மில்லிகிராமால அளக்கிறோம். அந்த மருந்து வில்லைகளை பார்த்தனீங்கன்னா அதுல போடப்பட்டு இருக்கும் 500 மில்லிகிராம் அப்படி என்று. ஆகவே ஒரு கிராமிலையும் சிறிய அலகுதான் இந்த மில்லிகிராம். கிராமை விட வெயிட் குறைவான பொருட்களை அளக்கிறதுக்காக நாங்கள் மில்லிகிராம பயன்படுத்துகிறோம். இந்த மில்லிகிராம கிலோகிராம நாங்கள் கேஜி என்ற குறியீட்டால குறிக்கிற மாதிரி
கிராம ஜி என்ற குறியீட்டால குறிக்கிற மாதிரி மில்லிகிராம குறிப்பதற்காக நாங்கள் எம்ஜி என்ற குறியீட்டினை பயன்படுத்துகிறோம். மில்லிகிராம் என்கிற அலகை நாங்கள் குறிப்பதற்காக குறியீட்டாக எம்ஜி என்கிற குறியீட்டை பயன்படுத்துகிறோம், மில்லி கிராம். இனி இந்த கிராமுக்கும் மில்லிகிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பு பார்க்க போறோம். தரம் 6ல நாங்கள் கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பு பார்த்து நாங்கள் தரம் 7ல இந்த மில்லிகிராமுக்கும் கிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பை பார்க்க போறோம். கிராம், மில்லிகிராம். கிராம், மில்லிகிராம் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு. இந்த கிராமுக்கும் மில்லிகிராமுக்கும் என்ன தொடர்பு அப்படி என்று பார்க்க போறோம். ஏற்கனவே எங்களுக்கு கிராமுக்கும் கிலோகிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பு தெரியும். 1000 கிராம் சமன் 1 கிலோகிராம். 1 கிலோகிராமுக்கு சமனானது 1000 கிராம்கள். 1000 கிராம்கள் சேரும் பொழுது நாங்கள் 1 கிலோகிராம் என்று சொல்லுவோம். 1000 கிராம் 1 கிலோவுக்கு சமனானது. அதே போல கிராமுக்கும் மில்லிகிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பு பார்த்தீங்கன்னா 1000 மில்லிகிராம் சேர்ந்தது 1 கிராம். 1000 மில்லிகிராம் சேர்ந்தது 1 கிராம். 1000 மில்லிகிராம்கள் 1 கிராமுக்கு சமனானது. 1000 கிராம்கள் 1 கிலோகிராமுக்கு சமனானது. அப்ப இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு கிராமில தரப்பட்டுள்ள திணிவை மில்லிகிராமில நாங்கள் மாற்ற போறோம். அதே போல மில்லிகிராமில தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்ற போறோம். 1000 மில்லிகிராம் சமன் 1 கிராம். இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு அப்ப பாருங்க, 1 கிராம் சமன் 1000 மில்லிகிராம். அதே போல 2 கிராம் சமன் 2000 மில்லிகிராம். 1 கிராம் சமன் 1000 மில்லிகிராம். அப்ப 2 கிராம் 2000 மில்லிகிராமுக்கு சமனானது. 3 கிராம் 3000 மில்லிகிராமுக்கு சமனானது. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம், இங்க 1 கிராம் 1000 மில்லிகிராமுக்கு சமனானது. அப்ப 2 கிராம் 2000 மில்லிகிராம். 3 கிராம் 3000 மில்லிகிராம். அப்ப கிராமில தரப்பட்ட திணிவுகளை நாங்கள் மில்லிகிராமுக்கு மாற்றுவதற்கு என்ன செய்யறோம், 1000ஆல பெருக்குகிறோம். இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு 1 கிராம் 1000 மில்லிகிராமுக்கு சமனானது. இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு கிராமில திணிவுகள் தரப்படும் பொழுது அவற்றை மில்லிகிராமில மாற்றுவதற்காக நாங்கள் 1000ஆல பெருக்கிறோம். இப்படியே வரும் பொழுது 15 கிராம் சமன் எத்தனை மில்லிகிராமாக இருக்கும், 15000. 15 தர 1000 மில்லிகிராம். 15000 மில்லிகிராம். 1 கிராம் 1000 மில்லிகிராம். 2 கிராம் 2000ஆல பெருக்கும் 2000 மில்லிகிராம். 3 கிராம் 3000 மில்லிகிராம். அப்படியே வரும் பொழுது 15 கிராம் 15000 மில்லிகிராம் ஆகும். 15 கிராம் 15000 மில்லிகிராமுக்கு சமனானது ஆகும். ஆகவே கிராமில தரப்பட்டுள்ள திணிவை மில்லிகிராமில மாற்றுவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணும், 1000ஆல பெருக்க வேணும். கேள்வி வருது, 20
24 கிராமை மில்லிகிராமில் தருக. 24 கிராமை மில்லிகிராமில் தருக. 24 கிராமை மில்லிகிராமில் நாங்கள் மாற்ற போறோம். என்ன செய்வோம்? ஒரு கிராமுக்கு 1000 மில்லிகிராம் சமனானது. ஆகவே 24 கிராமுக்கு 24 தர 1000, 24,000 மில்லிகிராம் சமனானது. ஒரு கிராம் சமன் 1000 மில்லிகிராம் என்றால் 24 கிராம் சமன் 24,000 மில்லிகிராம் ஆகும். கிராமில தரப்பட்ட திணிவுகளை மில்லிகிராமில மாற்றுவதற்காக நாங்கள் 1000ஆல பெருக்கி மில்லிகிராமுக்கு மாற்ற முடியும். இந்த கேள்வி எழுதுங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி பார்ப்போம். அடுத்ததாக 4 கிராம் 750 மில்லிகிராம் மில்லிகிராமில் தருக. மில்லிகிராமில் தருக. 4 கிராம் 750 மில்லிகிராம் இந்த திணிவை 4 கிராம் 750 மில்லிகிராமை மில்லிகிராமில கொடுக்க போகிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? 4 கிராம் 750 மில்லிகிராம் சமன் 4 கிராம்களும் 750 மில்லிகிராம்களும் சேர்ந்ததுதான் இந்த திணிவு. 4 கிராமும் 750 மில்லிகிராமும். இந்த திணிவை நாங்கள் பிரிச்சு எழுதலாம். 4 கிராம் 750 மில்லிகிராம் என்றால் 4 கிராமும் 750 மில்லிகிராமும் சேர்ந்தது, சேர்க்கும் போது. ஆகவே நாங்கள் கூட்டல் போட்டு எழுதலாம். 4 கிராமையும் 750 மில்லிகிராமையும் சேர்த்து எழுதலாம். சேர்க்கும் போது இந்த திணிவு கிடைக்குது. இனி இந்த முழு திணிவையும் மில்லிகிராமில கொடுக்க வேணும். அப்ப இந்த திணிவு மில்லிகிராமில தான் இருக்குது. இந்த கிராம மட்டும் நாங்கள் மில்லிகிராமுக்கு மாற்றினோம்டா சரி. 4 கிராமில எத்தனை மில்லிகிராம் இருக்கும்? ஒரு கிராமுக்கு 1000 மில்லிகிராம். அப்ப 4 கிராம்களுக்கு எத்தனை மில்லிகிராம்? 4000 மில்லிகிராம். ஒரு கிராமில 1000 மில்லிகிராம் இருக்குது. ஆகவே 4 கிராம்கள்ல 4000 மில்லிகிராம்கள் இருக்குது. 4000 மில்லிகிராம் சக 750 மில்லிகிராம். ரெண்டையும் கூட்டுவோம். 4750 மில்லிகிராம். தரப்பட்ட இந்த திணிவை நாங்கள் மில்லிகிராம் தனியாக மில்லிகிராமுக்கு மாற்றி இருக்கிறோம். கிராம் மில்லிகிராமில் தரப்பட்ட இந்த திணிவை மில்லிகிராமுக்கு நாங்கள் மாற்றி எழுதியிருக்கிறோம். எழுதி கொள்ளுவோம். அடுத்ததாக 3.456 தசத்துல தரப்படுகிறது திணிவு. 3.456 கிராமை மில்லிகிராமில் தருக. 3.456 கிராமை மில்லிகிராமில் தருக. கிராமில் தரப்பட்ட திணிவுகளை மில்லிகிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000ஆல பெருக்க வேணும். படிச்ச நாங்கள் கிராமில ஒரு திணிவானது கிராமில தரப்படும் போது அதனை மில்லிகிராமுக்கு மாற்ற வேணுமெண்டா 1000ஆல பெருக்க வேணும். ஆகவே இந்த கிராமில தரப்பட்ட திணிவையும் நாங்கள்
மில்லி கிராமுக்கு மாற்றுவதற்கு 1000ஆல பெருக்குவோம். 3.456 தர 1000. 1000ஆல பெருக்கும் பொழுது மில்லிகிராம மாறிடும். கிராமில தரப்பட்ட திணிவுகளை 1000ஆல பெருக்கும் போது மில்லிகிராமுக்கு மாறிவிடும். ஏனென்றா ஒரு கிராமில் 1000 மில்லிகிராம் இருக்குது. அப்ப எத்தனை கிராம் தந்தாலும் அதை மில்லிகிராமுக்கு நாங்கள் மாற்ற வேணுமெண்டா 1000ஆல பெருக்க வேணும். 3.456 1000ஆல பெருக்குவோம். என்னென்ன 1000ஆல பெருக்குவோம்? தசம எண்ணை 1000ஆல பெருக்கு 3.456 1000ஆல பெருக்க வேணும். முதலாவது தசம் இல்லை என்று நினைச்சு கொண்டு பெருக்குவோம். தசம் இல்லாமல் 3456 3456 1000ஆல பெருக்கினோம்டா 3456ஓட 3 பூஜ்ஜியங்களை சேர்த்தோம்டா சரி. தசம் இல்லாமல் 1000ஆல பெருக்கி எழுதி இருக்கிறோம். இனி தசத்தை அவதானிக்கிறோம். தசம் என்ன மாதிரி தசம் புள்ளியிடப்பட்டு இருக்குது. இந்த எண்ணின் இறுதி இலக்கத்தில இருந்து பின்பக்கத்தில இருந்து பார்ப்போம். இந்த எண்ணின் இறுதி இலக்கத்தில இருந்து 3 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளியிடப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் விடையிலையும் இறுதியில இருந்து 3 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளியிடுவோம். 1 2 3 3 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளியை இங்கே இடுவோம். 3456 3 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளி இடும் பொழுது இப்படி வரும். 3456 தசம் 000. இப்ப தசம புள்ளிக்கு வலது பக்கமாக வார பூஜ்ஜியங்களுக்கு பெருமானம் இல்லை. ஆகவே இந்த 3 பூஜ்ஜியங்களும் தேவையில்லை. 3456 அந்த விடை கிடைக்கும். 3456 மில்லிகிராம் ஆகும். தசம எண்கள பெருக்கள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதை பயன்படுத்த வேணும். 3.456 1000ஆல பெருக்குவோம். அப்போ 3456 மில்லிகிராம் என்பது விடையாக கிடைக்கும். ஆகவே பிள்ளைகள் அப்ப நாங்க இவ்வளவு நேரமும் கிராமில தரப்பட்ட திணிவுகளை மில்லி கிராமில மாற்றுவதற்கு 1000ஆல பெருக்க வேண்டும் என்ற தொடர்பை வச்சு கொண்டு கேள்விகளை செய்த நாங்கள் இனி மில்லி கிராமில திணிவு தரப்படும் பொழுது அதனை கிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று பார்ப்போம். மில்லி கிராமில் திணிவுகள் தரப்படும் பொழுது உதாரணமாக கிராமுக்கும் மில்லி கிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? 1000 மில்லிகிராம் சமன் 1 கிராம். 1000 மில்லிகிராம் சமன் 1 கிராம். 1000 மில்லிகிராம்கள் 1 கிராமுக்கு சமனானது. அப்ப மில்லிகிராமில் திணிவுகள் தரப்படும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். 2000 மில்லிகிராம். 1000 மில்லிகிராம் சமன் 1 கிராம் என்றா 2000 மில்லிகிராம் சமன் 2 கிராம். 2000த்துல 2 ஆயிரங்கள் இருக்குது. 1000 மில்லிகிராம் 1 கிராம். இப்ப 2000 மில்லிகிராம் என்றா 2 ஆயிரங்களாக 2 கிராம் இருக்கும். அதே போல 3000 மில்லிகிராம் என்றா 3 கிராம். 3000 மில்லிகிராம் சமன் 3 கிராம். இப்படியே வரும் பொழுது 17000 மில்லிகிராம் சமன் என்னவாக இருக்கும்? 17 கிராமாக இருக்கும். இந்த தொடர்பை பாருங்க. 1000 மில்லிகிராம்கள் 1 கிராமுக்கு சமனானது. அப்ப 2000 மில்லிகிராம்கள் 2 கிராமுக்கு சமனானது. 3000 மில்லிகிராம் 3 கிராம். அப்படியே பார்த்து கொண்டு வரும்போது 17000 மில்லிகிராம் என்றா 17000 நாங்கள் 1000ஆல வகுத்து பார்க்கிறோம். 17 கிராம் கிடைக்குது. 17000 மில்லிகிராம கிராமுக்கு மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? இங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மில்லி கிராமில தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? 1000ஆல வகுக்கிறோம். 2000 1000ஆல வகுத்தனீங்கன்னா 2 கிராம். 3000 1000ஆல வகுத்தனீங்கன்னா 3 கிராம். அதே போல 17000 மில்லிகிராம் சமன் 17 கிராம்.
அப்ப திணிவுகள் மில்லிகிராமில் தரப்படும் போது அவற்றை கிராமுக்கு மாற்றுவதற்கு 1000ஆல் நாங்கள் வகுக்க வேணும். மில்லிகிராமில் தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றுவதற்கு 1000ஆல் வகுக்க வேணும். அதே நேரம் ஏற்கனவே படிச்ச நாங்கள் கிராமில தரப்பட்ட திணிவுகளை மில்லிகிராமுக்கு மாற்றுவதற்கு 1000ஆல் பெருக்க வேணும். மில்லிகிராமில தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றுவதற்கு 1000ஆல் வகுக்க வேணும். இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விகளை செய்வோம். மில்லிகிராமில தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றுவதற்கு 1000ஆல் வகுக்க வேணும். முதலாவது கேள்வி, 4635 மில்லிகிராமை கிராமில் தருக. கேள்வி எழுதலாம். 4635 மில்லிகிராமை கிராமில் தருக. திணிவானது மில்லிகிராமில தரப்பட்டிருக்குது. மில்லிகிராமில தரப்பட்ட திணிவை கிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1000ஆல் வகுக்க வேணும். 4635 மில்லிகிராம் சமன் இதனை மில்லிகிராமில் தரப்பட்ட திணிவை கிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 1000ஆல் வகுக்க வேணும். 4635 1000ஆல் வகுக்கும் பொழுது கிராமுக்கு மாறிவிடும். 4635 1000ஆல் வகுக்கங்களுக்கு தெரியும். நாங்கள் தசமங்கள் படிச்சிருக்கிறோம். 10ஆல் வகுக்க வேணுமெண்டா பின்னுக்கு இருந்து ஒரு தசமம் ஊத்துவோம். ஒரு முழு எண்ணை 100ஆல் வகுக்க வேணுமெண்டா பின்னுக்கு இருந்து 2 தானங்கள் தள்ளி தசமம் ஊத்துவோம். ஒரு முழு எண்ணை 1000ஆல் வகுக்க வேணுமெண்டா அந்த எண்ணின் இறுதியில இருந்து 3 இலக்கங்கள் தள்ளி தசம புள்ளியிடுவோம். ஆகவே 4635 முழு எண்ணை எழுதிட்டு இந்த முழு எண்ணானது 1000ஆல் வகுப்படுது. ஆகவே நாங்கள் இந்த இறுதியிலிருந்து 3 இலக்கங்கள் தள்ளி 1000 என்றா 3 பூஜ்ஜியங்கள். ஆகவே இந்த எண்ணின் இறுதியிலிருந்து 3 இலக்கங்கள் தள்ளி 3 இலக்கங்கள் நகர்ந்து நாங்கள் தசம புள்ளியிட வேணும். 1 2 3 4.635 கிராம். மில்லிகிராமில தரப்பட்ட திணிவை கிராமுக்கு மாற்றுவதற்கு 1000ஆல் வகுத்திருக்கிறோம். 1000ஆல் வகுக்கும் பொழுது 4.635 மில்லிகிராம் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்குது. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, 4764 மில்லிகிராமை கிராம் மில்லிகிராமில் தருக. கிராம் மில்லிகிராம் 2 அலகுகளையும் எழுத போறோம். கிராம் மில்லிகிராமில் தருக. 4764 மில்லிகிராமை கிராமிலையும் மில்லிகிராமிலையும் எழுத போறோம். விட எழுதும் போது கிராமும் கிடைக்க வர வேணும், மில்லிகிராமும் வர வேணும். 4764 மில்லிகிராம் சமன் பாருங்க. மில்லிகிராமில தரப்பட்டிருக்குது இந்த திணிவு. இந்த திணிவை கிராமிலையும் எழுத வேணும், மில்லிகிராமிலையும் எழுத வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்யலாம்? கிராம் என்றா 1000 இருக்க வேணும். 1000 மில்லிகிராம் 1 கிராம். 2000 மில்லிகிராம் 2 கிராம். 3000 மில்லிகிராம் என்றால் 3 கிராம். அப்ப 1000ங்கள் வார மாதிரி இந்த திணிவை நாங்கள் பிரிக்க போறோம். 1000
மடங்கு வார மாதிரி இருந்தால்தான் நாங்கள் கிராமுக்கு மாற்ற முடியும். ஆகவே 4764 மில்லிகிராம் என்றும் போது ஒரு 1000 மடங்கு வார மாதிரி நாங்கள் பிரிச்சு எழுதுறோம். 4764 4000 மில்லிகிராம் சக 764 மில்லிகிராம் என்று எழுதலாம். பாருங்க, 4000 மில்லிகிராமும் 764 மில்லிகிராமும் சேர்க்கும் பொழுது கூட்டலண்டா சேர்ப்பம் ரெண்டலும் சேர்க்கும் பொழுதுதான் என்ன கிடைக்கும்? 4764 மில்லிகிராம் கிடைக்கும். ஆகவே இந்த மில்லிகிராமில தரப்பட்ட திணிவை மில்லிகிராமிலையும் கிராமிலையும் எழுதுவதற்காக நாங்கள் பிரிச்சு எழுதுறோம். உங்களுடைய வசதிக்காக 1000 மடங்கோட ஒன்று வார மாதிரியும் இன்னொன்று மில்லிகிராம்ல மட்டும் வார மாதிரியும் பிரிச்சு எழுதி இருக்கிறோம். இனி இந்த 4000 மில்லிகிராம நாங்கள் கிராமுக்கு மாற்ற முடியும். ஒரு 1000 மில்லிகிராம் சமன் 1 கிராம். ஆகவே 4000 மில்லிகிராம் சமன் 4 கிராம். அப்ப இத கிராமில் எழுதுவோம். 4000 மில்லிகிராம் சமன் 4 கிராம். இதை நாங்கள் மில்லிகிராமில் அப்படியே வச்சிருப்போம். 764 மில்லிகிராம். இதை நாங்கள் கிராமில் எழுத இயலாது. 764 மில்லிகிராம் அப்படியே வச்சிருக்கிறோம். இதை மட்டும் கிராமுக்கு மாற்றுவோம். அப்ப பாருங்க, இந்த தெளிவானது என்ன கிடைச்சிட்டு, கிராமிலையும் வந்துட்டு கிராமிலையும் வந்துட்டு மில்லிகிராமிலையும் வந்துட்டு 4 கிராமும் 764 மில்லிகிராமும். இதுல இருந்து நாங்கள் இனி கூட்டல் தேவையில்லை. 4 கிராம் 764 மில்லிகிராம் என்று எழுத முடியும். இப்போ விடை வந்து கிராமிலையும் வருது, மில்லிகிராமிலையும் வருது. அப்போது தரப்பட்ட ஒரு திணிவை நாங்கள் கிராமிலையும் மில்லிகிராமிலையும் எழுத வேண்டுமெண்டா கிராம் எப்ப கிடைக்கும்? 1000, அதாவது மில்லிகிராம்கள் 1000 இருக்கும்போது அவற்றை நாங்கள் கிராமுக்கு மாற்ற முடியும். 1000 மில்லிகிராம் 1 கிராம், 2000 மில்லிகிராம் 2 கிராம். ஆகவே தரப்பட்ட திணிவை வந்து நாங்கள் பிரிச்சு எழுதுறோம். 1000 மடங்கு ஒன்று வார மாதிரி பிரிச்சு எழுதிட்டு, அப்ப 4000 மில்லிகிராம் சக 774 மில்லிகிராம். பிறகு அந்த 1000 மடங்காக இருக்கிற மில்லிகிராம கிராமுக்கு மாற்றுறோம். மாற்றி எழுதுறோம். கூட்டலண்டா ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது, இப்படியும் எழுதலாம். 4 கிராம் 774 மில்லிகிராம். தரப்பட்ட திணிவை கிராம் மில்லிகிராம் நாங்கள் எழுதியிருக்கிறோம். நம்மளுக்கு எழுதி பார்த்தோம். 4.5 கிராமை மில்லிகிராமில் தருக. 4.5 கிராமை மில்லிகிராமில் தருக. ஒரு கிராம் சமன் 1000 மில்லிகிராம். கிராமில தரப்பட்ட திணிவுகளை மில்லிகிராமில மாற்றுவதற்கு நாங்கள் 1000ஆல பெருக்க வேணும். ஆகவே 4.5 கிராமையும் மில்லிகிராமுக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 4.5 1000ஆல பெருக்குவோம். பெருக்கும்போது மில்லிகிராமா மாறிடும். இனி 4.5 1000ஆல பெருக்க வேணும். 4.5 2000ஆல பெருக்குவோம். தசம் இல்லாமல் பெருக்குவோம். 45 1000 45,000. இனி 45 தசம் இல்லாம பெருக்கிறோம். இனி தசத்தை கவனிக்கிறோம். இங்க இருக்கு தசம், பின்னுக்கு இருந்து ஒரு இலக்கம் தள்ளி ஒரு இலக்கம் நகர்ந்து தசம புள்ளியிடப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் விடையிலையும் அந்த இறுதியிலிருந்து ஒரு இலக்கம் நகர்ந்து தசம புள்ளியிடுவோம்.
4500. தசம புள்ளிக்கு வலது பக்கமாக வார பூஜ்ஜியத்துக்கு பெருமானம் இல்லை. ஆகவே 4500 மில்லிகிராம் என்பது விடையாக கிடைக்கிறது. 4.5 கிராமை மில்லிகிராமுக்கு மாற்றும் போது 4500 மில்லிகிராம் என்பது விடையாக கிடைக்குது. அடுத்தபடியாக இந்த மில்லி கிராமிலையும் இருக்கக்கூடிய திணிவுகளின் கூட்டல். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது கிராம், மில்லிகிராம் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பும், அந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் கிராமில தார திணிவுகளை மில்லிகிராமுக்கு மாற்றினோம், மில்லிகிராமில தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றினோம். இனி கிராம் மில்லிகிராம் கொண்ட திணிவுகளின் கூட்டல், மில்லிகிராமும் கிராமும் கொண்ட திணிவுகளின் கூட்டல். மில்லிகிராம் கிராமில் தரப்பட்ட திணிவுகளின் கூட்டல். மில்லிகிராமிலையும் கிராமிலையும் திணிவுகள் தரப்படும் போது அவற்றை கூட்டுவது எவ்வாறு என்று படிக்கவும். அப்ப ஏற்கனவே நாங்கள் கிராமையும் கிராம் கிலோகிராமில் இருக்கிற திணிவுகளை கூட்டி இருக்கிறோம், கூட்டல் தெரியும். 2 வெவ்வேறான திணிவு அலகுகளில் திணிவுகள் தரப்படும் போது அவற்றை கூட்டுறது. இப்ப என்னென்று கூட்டுவோம்? இப்ப கிலோவில் மட்டும் பார மாதிரி பாருங்க. மாலா என்பவர் 2 கிலோ அரிசி வாங்குறா, அதே நேரம் 3 கிலோ பருப்பு வாங்குறா. மாலா வாங்கிய 2 பொருட்களினதும் மொத்த திணிவு என்னவாக இருக்கும் என்று கேட்டா நாங்கள் என்ன செய்வோம்? 2 திணிவுகளையும் கூட்டுவோம். மாலா அரிசி 1 கிலோ அரிசி 2 கிலோவும் பருப்பு 3 கிலோவும் கடையில வாங்குறா. வாறு வாங்கும் போது மாலா வாங்கி இருக்கக்கூடிய அந்த 2 பொருட்களினதும் மொத்த திணிவை காண்க. நாங்கள் என்ன செய்வோம்? 2ஐயும் கூட்டுவோம். அதே போல இந்த நாங்கள் என்ன செய்ய போறோம்? மில்லிகிராம் கிராமில் தரப்பட்ட திணிவுகளின் கூட்டல். திணிவானது மில்லிகிராமிலையும் கிராமிலையும் தரப்படும் போது அவற்றை கூட்டுவது எவ்வாறு? இப்ப நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். முதலாவதாக அந்த திணிவுகளை இப்படி கூட்டுறதுன்னு பார்ப்போம். உதாரணமாக 350 கிராம் 120 மில்லிகிராம் இந்த திணிவையும் 45 கிராம் 690 மில்லிகிராம் 2ஐயும் கூட்ட போறோம். இங்க பாருங்க, 2 திணிவுகள் தரப்பட்டிருக்குது. 2ம் கிராமிலையும் மில்லிகிராமிலையும் 350 கிராம் 120 மில்லிகிராம் 45 கிராம் 690 மில்லிகிராம். கிராம் மில்லிகிராமில் தரப்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட திணிவுகளை என்னென்னு கூட்டுறதுன்னு பார்ப்போம். வெவ்வேறான அலகுகளில் கிராமிலையும் மில்லிகிராமிலையும் தரப்படும் போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால்
மில்லிகிராம் தனித்தனியாக நிரல்கள்ல எழுதுவோம். கிராமில தனியா மில்லிகிராம், கிராம தனியா எழுதுவோம், மில்லிகிராம தனியா எழுதி கூட்டுவோம். இங்க பாருங்க 350 கிராம் 120 மில்லிகிராம். இப்ப கிராமுக்குரிய இடத்துல 350 கிராம், மில்லிகிராமுக்குரிய இடத்துல 120 மில்லிகிராம் எழுதலாம். இனி இதோட 45 கிராமையும் 690 மில்லிகிராமையும் கூட்ட போறோம். 45 கிராமையும் கிராம், ஆகவே கிராமுக்கு நேராக எழுதலாம் 690 மில்லிகிராம், மில்லிகிராமுக்கு நேராக 690. இனி இதை நாங்கள் கூட்டலாம். கிராமிலையும் மில்லிகிராமிலையும் தெளிவுகள் தரப்படும் போது தனித்தனியாக நாங்கள் ஒவ்வொரு அலகுகளையும் தனித்தனியாக எழுதி கூட்ட வேணும். இந்த ஓர்டரின்படி எழுதும். கிராம் மில்லிகிராம், முதலாவது கிராம் எழுதுவோம், அடுத்ததாக மில்லிகிராம் எழுதி கூட்டுவோம். கூட்டும் போது கிராம் முதலாவதாக கூட்டிக் கொண்டு வரக்கூடாது, மில்லிகிராமை தான் முதலாவதாக கூட்ட வேணும். பாருங்க, சைவரையும் சைவரையும் கூட்டினீங்கன்னா சைவர் 2 9 11 1 எழுதி 1 மிச்சம் 2 8 810 மில்லிகிராம். 690 மில்லிகிராமையும் 120 மில்லிகிராமையும் கூட்டும் போது 810 மில்லிகிராம் கிடைக்குது. மில்லிகிராம கூட்டி முடிச்ச பிறகுதான் நாங்கள் கிராமுக்குரிய நிரலை கூட்ட வேணும். 0 5 5 5 4 9 3. விடையாக என்ன கிடைக்குது? 395 கிராம். விடை எடுத்து எழுதவும் 395 கிராம் 810 மில்லிகிராம் என்பது விடையாக கிடைக்குது. விடை இப்படி எழுதிட்டு விடக்கூடாது, விடைய கண்டிப்பாக எடுத்து எழுதவும். 395 கிராம் 810 மில்லிகிராம் தனித்தனியாக எழுது. அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்ததாக ஒரு பந்தி கேள்வி மாதிரி பார்ப்போம். 20 கிராம் 680 மில்லிகிராம் திணிவுள்ள பெட்டி ஒன்றில் இடப்பட்ட பிஸ்கட் பாக்கெட்டுகளின் திணிவு. பிஸ்கட் பாக்கெட்டுகளின் திணிவு பாக்கெட்டுகளின் திணிவு 180 கிராம் 460 மில்லிகிராம் ஆகும். இப்ப பிஸ்கட் பாக்கெட்டுகளை கொண்ட பெட்டியின் திணிவை காண்க. பிஸ்கட் பாக்கெட்டுகளுடன் பெட்டியின் திணிவை காண்க. கேள்வி நீங்கள் எழுதலாம். 20 கிராம் 680 மில்லிகிராம் திணிவுள்ள பெட்டி ஒன்றில். அப்ப பெட்டியினுடைய திணிவு 20 கிராம் 680 மில்லிகிராம். பெட்டி தனியாக இருக்கும் போது, பெட்டிக்குள்ள எந்த பொருட்களும் இல்லாத போது
தனியாக பெட்டியினுடைய திணிவு மட்டும் 20 கிராம் 680 மில்லிகிராம் ஆகும். இந்த திணிவை உடைய பெட்டிக்குள்ள பிஸ்கெட்டுகள் போடப்படுகிறது. போடப்பட்ட வைக்கப்பட்ட பிஸ்கெட் பாக்கெட்டுகளின் திணிவு 180 கிராம் 460 மில்லிகிராம் ஆகும். அப்ப பெட்டியின் திணிவு 20 கிராம் 680 மில்லிகிராம் மட்டும். பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட பிஸ்கெட் பாக்கெட்டுகள் மட்டும், பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பிஸ்கெட் பாக்கெட்டுகளின் திணிவு மட்டும் 180 கிராம் 460 மில்லிகிராம். இப்ப என்ன கேள்விகளுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டுகளோட சேர்த்து பெட்டியினுடைய திணிவை காண்க. பிஸ்கெட் பாக்கெட்டுகளுடன் பெட்டியினுடைய மொத்த திணிவு என்னவாக இருக்கும்? என்ன செய்ய வேணும்? நாங்கள் கூட்ட வேணும். என்னென்று கூட்டுவோம்? அலகுகளை தனித்தனியா எழுதி கூட்டுவோம். கிராம தனியா எழுதுவோம், மில்லிகிராம தனியா எழுதுவோம். பெட்டியின் திணிவு 20 கிராம் 680 மில்லிகிராம். இப்ப கிராமில 20 மில்லிகிராமில 680 எழுதுவோம். அடுத்தது பிஸ்கெட் பாக்கெட்டுகளின் திணிவு 180 கிராம் 460 மில்லிகிராம். 460 மில்லிகிராம் 180 கிராம் கூட்டும் பொழுது நாங்கள் 20 அந்த ஒத்த இடப்பெருமானத்துக்குரிய இலக்கங்கள் ஒன்றுக்கு நேரா ஒன்று வருமாறு நாங்கள் கூட்ட வேணும். ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றன் பின் ஒன்றாக நேராக எழுதப்பட வேணும். 10 இலக்கம் ஒன்றன் பின் ஒன்றாக நேராக எழுதப்பட வேணும். அப்ப 180 ஒன்றன்றது 100 இலக்கம். அது பின்னுக்கு இருந்து எழுதி கொண்டு வருவோம். ஒத்த இடப்பெருமானத்திற்குரிய இலக்கங்கள் மேலையும் கீழையும் ஒரே கூட்டுல வார மாதிரி எழுதி கூட்டுவோம். இங்க கூட்டுவோம். 0 8 கூட்டினீங்கன்னா 14, மீதி 1, 7 4 11. என்ன வருது? 1140 கிராம். 1140 மில்லிகிராம். 1140 மில்லிகிராம நாங்கள் அப்படி எழுதலாமா? எழுதக்கூடாது. என்னடா இங்கால கிராம் இருக்குது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய கிராம்களை நாங்கள் கிராமுக்குரிய நிரலுக்கு கொண்டு போகலாம். 1140 எத்தனை கிராம்கள் இருக்கும்? 1000 மில்லிகிராமும் 140 மில்லிகிராமும் இருக்கும். 1000 மில்லிகிராம் என்றா 1 கிராம், 1 கிராமும் 140 மில்லிகிராமும் இருக்கும். 1140 மில்லிகிராமில் இருக்கக்கூடிய 1000 மில்லிகிராம்களை நாங்கள் 1 கிராம் என்று எழுதலாம். அப்ப 1140 மில்லிகிராம்ல 1 கிராமும் 140 மில்லிகிராமும் இருக்கும். இந்த 100 மில்லிகிராம மட்டும் இங்க எழுதிட்டு இந்த 1 கிராம நாங்கள் இங்கால கொண்டு போவோம். கிராமுக்குரிய நிரலுக்கு கொண்டு போவோம். அப்ப இங்க கூட்டின நீங்கண்டா 1 இங்க வந்து கூட்டப்படும். அப்ப 1 8 2 கூட்டினீங்கன்னா 10, மீதி 1 2 201 கிராம். 201 கிராம் 140 மில்லிகிராம். 180 20 கூட்டினீங்கன்னா 200. இங்க இருந்து 1 கிராம கொண்டு வாரீங்க. இப்ப 201 கிராமும் 140 மில்லிகிராமும் ஆகும். இந்த பிஸ்கெட் பாக்கெட்டுகளோட சேர்த்து பெட்டியினுடைய திணிவு, பிஸ்கெட் பாக்கெட்டுகளுடன் பெட்டியினுடைய மொத்த திணிவு எடுத்தெழுத வேணும். 201 கிராமும் 140 மில்லிகிராமும் ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் தரமேழுல கணிதத்துல இன்றைக்கு திணிவு என்கிற பாடப்பகுதியில திணிவை அளக்கக்கூடிய அழகான மில்லிகிராமை பற்றி படிச்ச நாங்கள். இந்த மில்லிகிராம் என்னும் அழகானது mg எனும் குறியீட்டினால் குறித்து காட்டப்படுகிறது. அதோட இந்த மில்லிகிராமுக்கும் கிராமுக்கும் இடையில உள்ள தொடர்பு பற்றியும் படிச்ச நாங்கள். மில்லிகிராமில தரப்பட்ட திணிவுகளை கிராமுக்கு மாற்றின நாங்கள். கிராமில் தரப்பட்ட திணிவுகளை மில்லிகிராமுக்கு மாற்றின நாங்கள்.
இறுதியாக மில்லிகிராம் கிராமில் தரப்பட்ட திணிவுகளின் கூட்டல் படிச்ச நாங்கள். இதோட இந்தியான் வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம். இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.